என்னங்க, மித்ராவை வீட்டில் காணுங்க. நம்ம வர்றது தெரிஞ்சு பயந்து ஓடிட்டா போலுங்க. பரவாயில்ல, என் மேலே பயம் இருக்குது பார்த்தீங்களா? திமுறா பேசினாலும் எவ்வளோ பயம் இருக்குன்னு பார்த்தீங்களா? வீட்டை விட்டே ஓடி போயிட்டா, ஆளை காணோம். ஏண்டி இவ்வளோ பட்டம் நீ திருந்த மாட்டியாடி? உனக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்ற. அவ இங்கேதான் இருப்பா. ஈஸியா கையெழுத்து வாங்க தெரிஞ்சவ வீட்டை விட்டு ஈஸியா ஓடிடுவாளாக்கும். இவ பெரிய பயில்வானு. இவ வந்தோன்னு பயந்துக்கிட்டு ஓடுறாங்களாம். போடிங்கிட்டு அவன் இருப்பா, கூப்பிடு. அப்படியா சொல்கிறீங்க? நான் கூட பயந்து ஓடிட்டாலோன்னு நினச்சி ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வரவும். ம். எங்க உங்க அம்மாவை பாத்தீங்களா? இவ்வளோ பட்டும் குசும்பு மட்டும் உங்க அம்மா கடமை மாட்டேங்குது. உங்களை பார்த்து பயந்து ஓடுறாங்களாம். எப்படி பேசுறாங்க பாருங்க. இந்த அத்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல. பேசாம இருடி. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சும்மாவே அம்மா கத்திக்கிட்டு இருக்கோம். நீ பேசுனது மட்டும் காதுல விழுந்துச்சு. பிச்சு புடும் பிச்சு. பேசாம இரு. ஏ மித்ரா, மித்ரா ஏமாத்துக்காரி, எங்கேடி இருக்க? ஆளுகள்லாம் வந்தோடனே பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா? வாடி வெளியில் முதல்ல. என்னை பார்த்து தான் அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? தைரியம் இருந்தா இப்போ வெளியில் வாடி. ஏங்க என்னங்க இது அத்தை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சீரியஸா பேச வந்திருக்கோம். இவங்க என்ன இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவ பயந்தா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? அவளாவது பயப்படுறதாவது. வர்றியா இல்லை நான் வரவாடி? ஆண்டி, நீங்களா? சொல்லுங்க ஆண்டி, என்ன இந்த பக்கம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து வந்திருக்கீங்களே, எதுவும் விசேஷமா? காசு எதுவும் டொனேஷன் வேணுமா? சொல்லுங்க, பரவாயில்ல தர்றேன். ஏ மித்ரா, உனக்கு என்ன திமுறா? வீட்டையும் எழுதி வாங்கிட்டு இப்போ எங்கே வந்திருக்கிய? உங்களுக்கு காசு வேணுமான்னு வேற கேட்குறியா? என்ன கொழுப்பா? போலீஸ் ஸ்டேஷன் போவா? போங்க, நல்லா போங்க. உங்களை யார் போவேனான்னு சொன்னது? என்கிட்ட ஆண்டி கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் இருக்குது. அதில் நான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இந்த வீடு எனக்கு தான் ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, கோர்ட்டுக்கு கூட போங்க. அங்கே எனக்கு ஜாதகமாக தான் எல்லாம் நடக்கும். மித்ரா, நீ ஏன் இப்படி இருக்க? நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த வீட்டுல நீ இருக்கதே எனக்காக தான் நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது சொத்துக்காகவே இருந்திருக்க. அப்ப என்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய். எல்லாமே இந்த காசுக்காக தானே. அது இப்பதான் தெரியுதா கார்த்தி உங்களுக்கு? அவ மூஞ்சியை பார்த்தானே தெரியுதே. இவள்கிட்டயாச்சும் லவ் இருக்கதாவது. அதெல்லாம் சும்மா பீத்திக்கிட்டு திரியிறா. காசுக்கு தான் அலையிறா. இங்கே பாருடி, எனக்கு கார்த்தியை ரொம்ப பிடிக்கும் தான். அதுக்காக உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையெல்லாம் பெற்றுருவேன். அதுக்கப்புறம் அவன் தான் வேணும்னு நான் பின்னாடியே திரியிறதுக்கு நான் என்ன லூஸா? அதுவும் யூஸ் பண்ண பொருளை நான் தொடுவேனா? அதான் கார்த்தி வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடு நல்லா சொத்து மதிப்பாக தான் இருக்குது, நமக்கு யூஸ் ஆகுந்தே கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு கார்த்தி கிடைக்கல, அதுக்காக அப்படியே விட்டுட்டுலாம் நான் போயிட மாட்டேன். எனக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கல்ல, அதுக்கு இந்த வீடு இருக்கட்டும். இடத்த காலி பண்ணுங்க முதல்ல. மித்ரா, இந்த ஆண்டியை பற்றி நினச்சி பார்த்தியா? என்ன ஆண்டி பண்ண சொல்கிறீங்க? உங்களையெல்லாம் நினச்சா அப்புறம் நான் வாழ முடியுமா? நீங்கள்னே எனக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி காதில் பூ சுற்றியே ஏமாற்றிட்டீங்க. உங்களை நம்பி எத்தனை நாள் தான் நான் இருக்குது? அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி நீங்கள் குடும்பம் குட்டியே சந்தோஷமாக இருப்பீங்க. நான் மட்டும் யாரடா பழி வாங்குறேன்னு யோசிச்சுக்கிட்டே திரியிறதா? அதுக்கு நான் அந்த வீட்டை எழுதி வாங்கிட்டா நான் பாட்டுக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி நான் பாட்டுக்கு இருப்பேன். எனக்கு எந்த கரைச்சலும் இல்லைல்ல. உங்க வீட்ல எல்லாம் உன்னையெல்லாம் என்னென்னதே பெத்து வளர்த்தாங்களோ அவங்கள சொல்லணும். கண்டிப்பாக அங்கிள், அவங்கள நல்லா திட்டுங்க. எங்களை போய் அந்த வீட்டில் பெற்று வச்சுருக்காங்க பாருங்க. நாங்களாம் அங்கே பிறக்க வேண்டிய ஆளுங்களா சொல்லுங்க? காசு இல்லை, ஒன்றும் இல்லை. நினச்ச ட்ரெஸ்ஸை போட முடியாது, பிடிச்ச சாப்பாட்டை கடையில் போய் வாங்கி சாப்பிட முடியாது. அது வேணும்னா காசு இல்லை, இது வாங்கி கொடுமானா காசு இல்லை. எல்லாத்துக்கும் காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லைன்னு சொல்லி எனக்கு அப்படியே மைண்டு ப்ரெஷர் ஆகிடும். சின்ன வயசுலேயே காசு தான் எல்லாமே என் மைண்டில் உள்ளுக்குள்ளே அப்படியே பதிவாயிடுச்சு. அதனால தான் அங்கிள். இங்க பாரு மித்ரா, முதல்ல ஒழுங்கு மரியாதை நீ வெளியில போயிரு. இது அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. அந்த வீட்டை எழுதி வாங்க எப்படி உனக்கு மனசு வருது? மனசாட்சியே இல்லை. இல்லையே, என்ன பண்ணுறது? உனக்கு தான் மனசாட்சி நிறையா இருக்குமே, எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிரு. அடியே, யார் வீட்டை யாரடி விட்டு கொடுக்குறது? அரும்பாடுபட்டு கட்டின வீடுடி. எத்தனை நாள் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்திருக்கோம் தெரியுமா? எவ்வளோ நாள் கண்ணீர் வடிச்சிருக்கோம் தெரியுமா? அந்த கண்ணீருக்கெல்லாம் பலனாக கிடச்ச வீடுடி. அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு போயிடுவோமா? இப்போ ஒழுங்கு மரியாதையை வெளியில் போறியா, இல்லை பலார்னு கன்னத்தில் 2 விடவா? நீங்கள் என்னதே பண்ணாலும் வீடு என் பேருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளாக ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா பேப்பர் இருக்குது, அது செல்லும், ஒரிஜினல் தான். அதனால் நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பலாம்.
அப்பா வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். இப்பதான் இவ அடங்குவா, இல்லைன்னா இவ அடங்க மாட்டா. நம்ம ஒரு கேஸ் போட்டுடலாம், இவ ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டான்னு. யார் பக்கம் நியாயம் வருதுன்னு பார்க்கலாம். போங்க, நல்லபடியாக போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கெலாம் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். பூச்சாண்டி காட்டுறீங்களாக்கும். போங்க போங்க, என்ன பண்ணணுமோ உங்களால் பண்ண முடிஞ்சதை பண்ணுங்க, போங்க. மித்ரா, இவ்வளவு நேரம் பாவம் கொஞ்சமாச்சும் சந்தோஷப்பட்டுக்கன்னு விட்டா ரொம்ப தான் ஓவரா பேசுற. இந்த வீடு எப்படி இருந்தாலும் உனக்கு கிடைக்காது. போயும் யார்கிட்ட கையெழுத்து வாங்கணுமோ அவங்கள்ட்ட வாங்காம சும்மா இருக்கவங்கள்ட்ட வாங்கினீன்னா எப்படி வீடு உனக்கு சொந்தமாகும்? கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டீல்ல மித்ரா. ஏய் சாதனா, இப்போ என்ன சொல்கிற? எதா இருந்தாலும் புரிகிற மாதிரி சொல்லு. நான் கரெக்டாக தானே கையெழுத்து வாங்கியிருக்கேன். ஆண்டி பேரில் தானே இருக்கு இடம், வீடு எல்லாமே. ஆண்டி அதை சொன்னாங்களே, அப்புறம் என்ன நீ என்னமோ புதுசாக கதை விடுற? இவங்கள்ட்ட வாங்காமல் வேற யார்கிட்ட வாங்குறது கையெழுத்து? அச்சோ மித்ரா, உனக்கு விவரமே தெரியாதுப்பா. நீ எங்க குடும்பமா இருந்தா எங்க விவரம் எல்லாம் தெரியும். நீ இந்த வேத்தாள் தானே, எப்படி உனக்கு விவரம் தெரியும்? மாமா நீங்களே சொல்லிருங்க. மித்ரா, இடம் உங்க ஆண்டி பேர்ல இல்ல, என்னோட பேர்ல தான் இருக்கு. என்னங்கள் சும்மா சொல்கிறீங்களா? ஆண்டி பேரில் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆண்டி சொல்லிட்டாங்க. சும்மா நான் வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் ஆண்டி பேரில் தான் இருக்குது. சொல்லுங்கள் ஆண்டி, நீங்கள் தானே சொன்னீங்க? ஏங்க, இடம் என்னோட பேரில் தானே இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்ன புதுசாக உங்கள் பேரில் இருக்குன்னு சொன்னீங்க? என்னங்க நடக்குதுங்க? முன்னாடி உன் பேருக்கு மாத்த சொன்னியா, நம்ம மாத்தணும்ல, அது மாறவே இல்லை. உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், நீ மறுபடியும் காய்மீன் கத்தி என் பேர்ல மாத்துங்கன்னு சொல்லுவேன். அதனாலதான் உன் பேர்ல மாறிடுச்சுன்னு சும்மா சொல்லிட்டேன். இடம் இன்னும் என்னோட பேர்ல தான் இருக்கு. அதனால நீ கையெழுத்து போட்டதெல்லாம் செல்லாது. இவளை கொஞ்சம் உசுப்பேத்து பார்க்கலான்னு அதை சொல்லாம வந்தோம். இவளும் என்ன ஆட்டம் போடுற பத்தியா? இவளோட உண்மையான குணம் இப்பவாச்சும் உனக்கு தெரியுதா? எங்க என் பேரில் மாறவே இல்லை இடம். அப்போ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கே பார்த்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என்கிட்டே பொய் சொல்லியிருக்கீங்க. ஆனா நீ சரியான லூசு தாண்டி. உன்னை ஒருத்தி இவ்வளவு நாள் நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. அவளை ஒரு கேள்வி கேட்க முடியல. கட்டின புருஷன் என்னை வந்து கேட்குற, ஏன்னா என் பேர்ல இருக்க கண்டி நல்லதா போச்சு. இதுவே உன் பேர்ல இருந்திருந்தா இந்நேரம் அவ சுருட்டி இருப்பா. அதுவும் நல்லதுக்குதே, நினைச்சு பாத்துக்க. ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தானே. நிறுத்துங்க முதல்ல. எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல ஆண்டி. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினைக்கவே இல்லை. நீங்கள் சொன்னதை நம்பி தானே எல்லா வேலையும் பார்த்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே, சை, எல்லா காரியமும் கெட்டு போச்சு. இந்த வீடாச்சும் நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்தா அதுவும் இல்லை. நீங்கள் மட்டும் நல்லா சந்தோஷமா இருப்பீங்களா? எப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். நல்லா பாரு மித்ரா, உன்னை யார் பார்க்க வேணாம் சொன்னது? நாங்கள் சந்தோஷமா தான் இருப்போம். ஏன்னா எல்லாருக்கும் நாங்கள் நல்லதே நினைக்கிறோம். அதனால நாங்கள் சந்தோஷமா தான் இருப்போம். நீ கெடுதல் நினைக்க உனக்கு எதுவுமே நடக்காது. எல்லாமே உன் கையை நழுவி தான் போய்கிட்டே இருக்கும், சரியா? என்ன சாதனா, ஓவர ஆட்டம் போடுற. நீ கொஞ்சம் வாய் திமுறாவே பேசும்போதே எனக்கு தெரியும்டி ஏதோ ஒன்று இருக்குன்னு. ஆனால் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களே. கார்த்திக்கும் கிடைக்கல, இந்த வீடும் எனக்கு கிடைக்கல, எதுவுமே இல்லாமல் போச்சுல. பார்த்துக்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்கள் யாரையும் நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். என்னோட பாவம் உங்களெல்லாம் சும்மாவே விடாது. போ போ, உன்னோட பாவம்லாம் எங்களை ஒன்றும் பண்ணாது. நாங்கள் நல்லா சந்தோஷமா தான் இருப்போம். வெளியில் போய் நின்று எதா இருந்தாலும் வேடிக்கை பார்ப்பியோ இல்லை பழி வாங்க எதுவும் பண்ணுவியோ பண்ணு. ஆனால் இந்த வீட்டுக்குள்ள இனிமேல் நீ இருக்க முடியாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் நல்லா இருக்கும். நீனா போறியா இல்லை பேக்கெலாம் தூக்கி வெளியில் போடணுமா? எப்படி வசதி உனக்கு? எதா இருந்தாலும் சொல்லு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரே ஒரு பேக் தானே கொண்டு வந்திருப்பேன், வேறு என்னத்தை கொண்டு வர போகிறேன்? அதை தூக்கி வீசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? கிளம்புறியா எப்படி, இல்லை பிடிச்சி வெளியில் தள்ளணுமா? ஹே சாதனா, எனக்கு போ தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு இரு. கழுத்தை பிடிச்சா வெளில தள்ளுற. நான் உன்னை தள்ள வேண்டியதுடி. இப்போ நீ என்னை தள்ளுறியா? இருடி, உங்களை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன். கார்த்தியோட சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறேன். உங்களை பிரித்து காட்டுறேன்டி. நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வரும். என்னையே அழுக வச்சிட்டிங்கல்ல. அழுகுறியா? உன் கண்ணில் கண்ணீரே வரலப்பா. நீ எதுக்கு அழுக போற? உனக்கெல்லாம் கண்ணீர் என்ன தெரியுமா? தெரியும், போலி கண்ணீர். அதுதான் வெடிக்க தெரியும். எப்படி யாரையாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதான். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை வாழணும்னு யோசிச்சு கூட பார்க்க மாட்டீல. எல்லாம் எனக்கு தெரியும்டி. உன் வேலையை பார்த்துட்டு போ. ஹலோ, இது என்னோட வீடு. வேலை பார்த்துட்டு போகணும்னு நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துட்டு போன்னு சொல்றியா? முதல்ல வீட்டை விட்டு போடி. சாதனா, நீனா இப்படி பேசுற? இந்த அளவுக்கு உனக்கு கோவம் வருமா? நீ இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையேடி. இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. மித்ரா, தயவு செஞ்சு போயிரு மித்ரா. நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்தினதே எனக்கு கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிது. உன்னே தான் எல்லாரையும் விட நம்பினேன். ஆனால் என்னையவே இப்படி ஏமாத்திட்டியில. தயவு செஞ்சு போயிரு.
அவள்கிட்ட என்னடி கெஞ்சிக்கிட்டு இருக்க? முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளு. ஒன்றும் வேணாம், நானே போய்க்கிறேன். பாத்தியா சந்தி, உன்னோட அவசர புத்தினால என்னென்னலாம் நடந்துருச்சுன்னு. அதுக்கு தான் வீட்டில் உள்ள ஒன்று சொன்னா அதை என்ன ஏதுன்னு கேட்கணும். காது கொடுத்து கேட்டாதானே. நீ வச்சதான் சட்டம், நீ செய்யறதான் எல்லாமேனா எப்படி இப்படி தான் வந்து முடியும். இதுவே என் பேரில் இருக்கக்கண்டி நல்லதா போச்சு. மாறி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நம்ம நடுத்தெருவில் தான் இருந்திருக்கணும். அவங்களுக்கு என்னோட பொண்டாட்டி எதாப்பா பிடிக்காது. மற்ற யாரா இருந்தாலும் அவங்க நம்பிடுவாங்க அப்படியே. என்ன கேரக்டரோ தெரியல, அவளை வெறுப்பேற்றணும்னு இவங்களே ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்றது? சரி மாமா, நீங்க எங்கே இருங்க, அத்தை கூட நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். இனிமே என்ன போறீங்க? அதே அந்த தருத்திரம்லாம் போயிடுச்சு இல்ல, எல்லாரும் இனிமே இங்கே இருக்கலாம். அவ ஒன்றும் சொல்ல மாட்டா. அவ இனிமே வாயை திறக்கட்டும், நான் வாயை உடச்சு விட மாட்டேன். இங்கே இருங்கன்னு நீங்க தப்பா சொல்றீங்க. அம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்குது. அவளுக்கு என்ன, அவ சொல்ல மாட்டா. இது உங்களோட வீடு, எங்களுக்கு அப்புறம் யார் அனுபவிக்க போறா? நீங்க தானே. உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இடத்த கூட உன்னோட பேர்ல நான் மாத்தி தந்துடுறேன். இனிமே உங்க வீடு தான். அவ எதுவும் சொல்ல மாட்டா. சொன்னா நான் பாத்துக்கிறேன். அந்த சனி வந்து போய் தொலைஞ்சிருச்சுல, இனிமேயாச்சும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எங்கே மாமா, நம்ம சந்தோஷத்தையும் அவ கெடுக்கிறதுக்குனே தெரியவா. இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்காளோ தெரியல. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுமா. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதையும் பார்த்துடலாம். ஆமா, ஸ்வேதாவே எங்க ஆளை காணோம்? யாரோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணும், புக்கு வாங்க போகணும்னு சொல்லிட்டு போனா மாமா, வந்துருவா. சரி சரி, போய் எல்லாம் சாப்பாடு எதுவும் செய்யணும்னா செய்யுங்க. அங்கே இருக்க சாமானெல்லாம் நான் வண்டி பிடிச்சி ஏற்றிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஸ்வேதாட்ட ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிடுமா. சரிங்க மாமா. இங்கே பாருடி, நான் சொல்றத நல்லா காதில் வாங்கிக்க. மருமகளை ஏதாச்சும் சொன்னீன்னு வச்சுக்கவே, மாசமா வேற இருக்கா, அது நம்ம வாரிசு. அந்த நினைப்புன்னா உனக்கு வரவே இல்லை. நம்ம குழந்தை, நம்ம தான் பார்த்துக்கணும், சரியா? சும்மா அதை செய்யுது இதை செய்யுதுன்னு செய்யக்கூடாது. மறுபடியும் இந்த மித்ராட்ட வந்து பேசினேன், அவள் ஏதாச்சும் உன்ட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவா. பேசுனேன்னு வச்சுக்க, அப்புறம் நானே கழுத்து திரும்பி உன்னை கொன்றுவேன் பார்த்துக்க. அவளை பார்த்தாவே உன்னை ஏமாத்தின ஞாபகம் தான் வரணும். அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறேன். ஏதாச்சும் அவள்கிட்ட சேர்க்க வச்சுக்கிட்டது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, குழி தோண்டி புதைச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையை நடந்துக்க. சரி, எல்லாம் இந்த முத்ராவால் வந்தது. எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மனுஷன் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டார். இப்போ எப்படி பேசுகிறார்? குழி தோண்டி புதைச்சிருவோம்னு சொல்கிறார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மித்ரா தான். அவள்கிட்ட நான் திரும்ப பேசுவேனா? பேச மாட்டேன். அவளால் இந்த சாதனாவெல்லாம் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. சே, ராகுல் இங்கே தானே வர சொன்னி மெசேஜ் பண்ணி, அவர் ஏன் வரவே இல்லை? ஒருவேளை மெசேஜை பார்க்கலையா, இல்லை பார்த்துட்டே வேணும்னே வராமல் இருக்காரா? உண்மையாகவே நம்மளை அடியோடு வெறுத்துட்டாரா? இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு இப்போ கல்யாணம் ஆகிரும்ல. கோவத்தில் தான் பேசுகிறாரு. திரும்ப என்கிட்ட வந்துடுவாருன்னு நினச்சேன். எதுவுமே இல்லை. நம்ம முடிவை அப்போ மாற்றிக்கவே கூடாது. நம்ம யாருக்காக வாழணும்? நம்ம மனசில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் என்னன்னு கல்யாணம் பண்ணுறது? இந்த வாழ்க்கையே நமக்கு வேணாம். எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறாங்க. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம வழியை நம்ம தான் தேடிக்கணும். போகையிலே மருந்து வாங்கிட்டு போயிட வேண்டியதான். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னாலும் என்ன ஆக போகுது? யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது. ராகுல் சந்தோஷமா இங்கே இருக்க போகிறாரு. இனிமேல் அவர் நரக வேதனை தான் அனுபவிக்க போகிறாரு. இந்த மாதிரியே அவங்க சித்தி சொல்கிறதே கேட்டுக்கிட்டு இருக்கட்டும். கடவுள் நமக்கு மட்டும் ஏன் தான் கஷ்டத்தை தந்துக்கிட்டே இருக்காருன்னே தெரியல. இவன் வாட்டுக்க உள்ள போயிட்டா செக்கப்புன்னு சொல்லும் போது நம்மள வெளியில விட்டுட்டு போயிடுறா. நம்ம பாடு பெரும் திண்டாட்டமா இருக்கு. யாரோ ஒரு பொண்ணு நிக்குதே, சத்த நேரம் டைம் பாஸ் பண்ணலாம். ஹாய், ஹலோ மேடம். சொல்லுங்க, என்ன வேணும்? உங்கள் ஒய்ஃப் எதுவும் உள்ளே போயிருக்காங்களா? சீக்கிரம் பார்க்கணுமா? ஓ, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்குறீங்களா? ஆமாம், நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? ஒன்றும் இல்லைங்க, பார்க்க நல்லா அழகா இருந்தீங்களா, சரி உங்க பேர் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் உங்கள் ஒய்ஃபோட வந்தீங்க போல். இப்படிலாம் பேசுகிறது உங்கள் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? சீ, ஒய்ஃபா? எனக்கெல்லாம் இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. என்னை பார்த்தா கல்யாணம் ஆன பையன் மாதிரியா இருக்கு. அப்படி தெரியல, இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தீங்களோன்னு ஒரு அசம்ஷனில் சொன்னேன். பார்க்க நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க. உங்களை யாருக்கு பிடிக்காம போகும் சொல்லுங்கள்? என்னோட பேரு கார்த்திக். உங்க பேர் என்ன? பூஜா. பூஜா, ஸ்வீட் நேம். உங்களை மாதிரியே உங்க பேரும் ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா, அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கேருந்து வரீங்க? உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? இல்லைப்பா, பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லைப்பா. உங்களை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சா பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம்.
நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா உங்க நம்பரை கொடுத்தீங்கன்னா அப்பப்ப பேசிக்கலாம், மீட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? அப்போ நிஜமாவே உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? நான் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறக்க போகுதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, கல்யாணம் ஆகலை. அப்போ நீங்கள் யார் கூட வந்தீங்க? இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு லிஃப்ட் கேட்டாங்க ஹாஸ்பிட்டல் போகணுன்னு. சரி, மாசமா இருக்க பொண்ணாச்சு, உதவி பண்ணலான்னு கொண்டாந்து விட்டேன். நீங்க என்னடானா என்னோட ஒய்ஃபு என்னோட குழந்தைன்னு இவ்வளவு தூரம் கற்பனை பண்ணியிருக்கீங்க. நானா சிங்கிள்ப்பா, 90s கிட்ஸ்க்கு தான் சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகாதுல்ல, அதான் ஒவ்வொரு பொண்ணா கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க பார்த்தா இன்னைக்கு எதேச்சியா கண்ணில் பட்டுட்டீங்க. இவ்வளவு அழகான பொண்ணு இத்தனை நாள் என் கண்ணில் படாம இருந்திருக்கு, பார்த்துக்குங்களே. ஓ அப்படியா? இப்பதான் உங்க கண்ணுல மாட்டிட்டாங்களே, அப்புறம் என்ன, பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஆஹா, ராட்சசி வந்துட்டாளா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். என்ன பண்றது? என்னங்க சிஸ்டர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் கல்யாணம் ஆன பையன், என்னோட ஒய்ஃபு உள்ள போயிருக்காங்க, எனக்கு குழந்தை பிறக்க போகுது. இப்போ என்கிட்ட நம்பர் கொடுங்க, நீங்க அழகா இருக்கீங்க, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீச்சி, அந்த மாதிரி பையன்லாம் நான் இல்லை. என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். நீங்க வேற ஆளை பாருங்க, போங்க. என் பொண்டாட்டிக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருக்கலாம். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போகுது. என்னெல்லாம் அந்த மாதிரி நினைக்காதீங்க, மனசுல ரொம்ப ஆசை வளர்த்துக்காதீங்க. போங்க நீங்க முதல்ல. டேய், என்னடா அது? பாத்தீங்களா, நான் ஒத்துக்கலையும் சொன்னோன்னே டேயெல்லாம் மரியாதை குறையுது. நீங்க முதல்ல தயவு செஞ்சு போங்கங்க. என்னோட ஒய்ஃப் கிட்ட போய் நான் முதல்ல சொல்றேன். சரி, என்ன இப்படி இருக்காங்களோ எல்லாரும். சாதனா, நீனே வந்துட்டியா? இங்க பாருமா, இந்த பொண்ணு என்னை லவ் பண்றேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுதுமா. எப்பயில இருந்து பாக்குதுன்னு தெரியல. நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுமா. ஓ அப்படியா? சரி சரி சிஸ்டர், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு நல்லா செத்தடா. அத்தாடி, என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. பொண்ணுங்கள்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ சொல்லு. சரி சரி, விடு சாதனா. என்ன செக்கப்லாம் ஓகே தானே? பாப்பா நல்லா இருக்குல்ல? ஆமா, இன்னும் ஏன் உனக்கு வயிறு பெருசாவே ஆகல? அது என்ன 2 மாசம் ஆகும் பெருசாகிறதுக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் செவனேன்னு தாண்டி இருந்தேன். அந்த பொண்ணு தாண்டி அதுவா பேச்சு. அப்படியா? நம்பிட்டேன். என்னடி நீ என்னமோ நான் பொய் சொல்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு பாக்குற? இல்ல இல்ல, என்னோட கார்த்திக் போய் சொல்வாரா? அர்ச்சந்திர பரம்பரையாச்சே, சொல்ல மாட்டார். ஆமா செல்லக்குட்டி, அர்ச்சந்திரன் பரம்பரை இல்லைனாலும் அர்ச்சந்தனுக்கு பக்கத்து வீடு தான். எனக்கு எல்லாம் பொய் வராது. அதுவும் என் செல்லக்குட்டியை விட்டுட்டு போய் அந்த பொண்ணை சீச்சி அப்படிலாம் இல்லம்மா. நம்ம வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு தானே போலாம், வாங்க. இன்னைக்கு சட்னி ஆக போறடா, வாடா. என்னடி ஒரு மாதிரியா பேசுற? எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லிடுடி. வீட்டுக்கு கூட்டி போய் குமுறலாம் குமுறக்கூடாது. இல்ல இல்ல, இங்க எதுவும் பேச வேணாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு ஆறாம உட்காந்து பேசலாம். என்ன கார்த்தி, ஓகே தானே? வாங்க, வேற பொண்ணுங்க இங்க எதுவும் இல்ல, போலாம். நம்ம பேசினதை பூரா கேட்டுட்டாலோ? டெரரால போறா. வீட்டுக்கு போனா குமுறுன்னு குமுறா போலையே. என்ன பண்றது? இன்னைக்கு தர்மாடிதான் விழுக போகுது. இவ தெரியாம பேசி விட்டனே. அச்சோ, இந்த பசங்களுக்கு நிம்மதியா சைட் அடிக்கவாச்சும் உரிமை இருக்கா? கல்யாணம் பண்ணிட்டா எல்லா உரிமையும் பறி போயிடுது. இன்னைக்கு அடி கன்ஃபார்ம் தான். தயார்படுத்திக்கிட்டு போக வேண்டியதான், வேற வழி.